துபாய்னு சொன்ன டானோட பொண்ணுன்னு சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு என்னடா இது செம்ம ஹாட் மச்சின்னு மந்த்லி சாலரிக்கு ரேடியோ செக்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. லவ்னு சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு உனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லுது. குறுக்க போலீஸ் வேற வருது. லிங்க் இல்லாத கதையா இருக்கே. என்னையா கன்ஃபியூஷன் இது? உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கூலா கேளு. என்னது? நான் சொல்லு. துபாய்க்கு போகல. துபாய்க்கு போலையா? அப்ப இந்த கூலிங் கிளாஸ் பிளாட்ஃபார்ம்ல 10 ரூபாய்க்கு வாங்குனேன். 10 ரூபாயா? ஒரிஜினல் நினைச்சு ஸ்டிக்கரோட போட்டுக்கிட்டு இருக்க. டேய் திலும்புலு உன்னை கூலா கேளுன்னு சொன்னேன்ல. இப்படி பத்தியற விஷயத்தை சொல்லிட்டு கூலா கேளுனா எப்படி? என்கிட்ட எதுக்கு போய் சொன்ன? அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அது ஒரு பெரிய கதைன்னு சொன்ன. சொன்னது கதைதான். எனக்கு கதை சொன்னியா? சிச்சி நான் தான் உண்மை நினைச்சிட்டேனா? அது சரி, நீ துபாய்க்கு போகாம என்ன பண்ண? எந்த ஊர்ல இருந்த? மும்பை. மும்பையா? அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உண்மையை சொல்ல மச்சான். நீ மும்பைல என்ன பண்ணிக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்சாக்கணும். பேக்கேஜ்ல சரியா கன்ஃபர்ம், எதையும் மிஸ் பண்ண கூடாது. ஒண்ணு மிஸ் ஆகல. 1 2 3 4 5 6 7 ராமகிருஷ்ணன் சார் எங்க? ராமகிருஷ்ணன் சார், ராமகிருஷ்ணன் சார். என்னையா என்ன இது? ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல சமோசா விக்கிறவ மாதிரி ராமகிருஷ்ணன் சார் ராமகிருஷ்ணன் சார் கத்திக்கிட்டே வந்து இறங்கி இருந்தா நான் ஏன் கத்த போறேன் சார்? என்னது? சேர்ந்து உங்களோட நான் டிராவல் பண்ணதுனால என்ன ஈக்குவலா நினைச்சிட வேண்டாம். உங்க லெவல் என்ன, ஏ லெவல் என்ன? பகவான் அச்சா கரேதோ சாது பிச்சா கரேகா. கோபப்படாதீங்க ராமகிருஷ்ணன் சார், நமக்குள்ள உங்களுக்கு மட்டும் தான் ஹிந்தி தெரியும். சரி காட்ட வேண்டியது நீங்க தான். நீங்களே இப்படி சொன்னா இந்த மும்பைல எங்களுக்கு வேற யாரு இருக்கா சார்? ஆமா, அதனால தான் சொல்றேன். திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். இது முத்துப்பேட்டை இல்ல மும்பை. தெரியுங்க, அந்த போர்ட்ல நான் பார்த்தேன். ராமகிருஷ்ணன் சார், நாம எங்க போனோம்? ராஜ் டிராவல்ஸ். அது எங்க இருக்குன்னு தெரியுங்க? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியல. போங்க கையிடுங்க. கோவப்படாதீங்க சார், ரிசீவ் பண்றதுக்கு யாரோ வருவாங்க நீங்கல்ல. வருவாயா? எவனோ ஒருத்தன் இல்ல, மை ஃப்ரெண்ட் நாமக்கல் நாகலிங்கம். நாகலிங்கம்? அவ்வளவு பெரிய பேரு எங்களுக்கு எப்படி தெரியும் ராமகிருஷ்ணன் சார்? ராமகிருஷ்ணா 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 பாய். ராமகிருஷ்ணன் சார், உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. என் காதுலயும் விழுந்ததியா? போலாம் வாங்க சார். நீ வராத, உங்க சாமான பாத்துக்கிட்டு இங்கே இருங்க. ராமகிருஷ்ணா பாய். உங்க பேரு? அது வந்து நான் நோ நோ, ராமகிருஷ்ணன் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நாமக்கல் நாகலிங்கம் from ராஜ் டிராவல்ஸ். இல்லாம கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கன்ஃபியூஷன் எதுக்கு வர போகுது? நாம தான் போன்ல பேசிக்கிட்டோம்ல. பாத்தீங்களா முத்து, இவருக்கு மும்பைல கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாம் ஓகே ராமகிருஷ்ணா, ஆனா இந்த துபாய் போற மேட்டர்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எதுக்கு சார்? அதாவது இங்க ஓவர் ஃப்ளோட்டிங் அதிகமாயி நிறைய பேர் விசா பாஸ்போர்ட் இல்லாம 5-6 மாசமா ஃப்ளேவர் கீழ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க. 5-6 மாசமா? எங்களால முடியாது சார். டிராவல்ஸ்ல பேசி பாக்குறேன். பேசலாம் வேணாம் சார், நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். பார்க்கலாம் கிருஷ்ணா. பார்க்கலாம் கூடாது, நீங்க முடிச்சு கொடுக்குறீங்க. சரி, பட் ஒன் கண்டிஷன். என்ன? நான் வேலையில ரொம்ப ஃபாஸ்ட். என்ன குறுக்க எவனாவது ஏடா கூடமா கேள்வி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணான்னு வெச்சுக்கோ, என்னால முடியாது, அப்புறம் உங்க வேலை கெட்டு போய்டும். உங்களை எவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் சார். நீ ஓகே ராம்கி, ஆனா அந்த பசங்க இருக்காங்களே அவனுங்களா? அவனுங்கலாம் வேஸ்ட் ஃபெலோ சார். நாம ரயில் இன்ஜின் தான், அவனுங்க காலி போட்டீங்க. அவனுங்க சைடுல இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தா ராமகிருஷ்ணன் என்ன கூப்பிடுங்க, நான் பாத்துக்கறேன். இந்த வார்த்தை போதும், இனிமே அந்த பசங்களை நான் பாத்துக்கறேன். கூப்பிடு அவங்க கூப்பிடு. டேய் சீனு, டேய் நட்டையா உனதா வாடா. என்னடா இது? டிஸ்கவரி சேனல் தவக்கற மாதிரி வாயை பொளந்துக்கிட்டு நிக்கிறீங்க. இஸ் நாகலிங்கம் from ராஜ் டிராவல்ஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம் சொல்லுங்கடா. இவன் பேர் ரமணா. இந்த பையனுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. இவன் பேர் முத்து. இந்த பையனுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி. பாத்தீங்களா எப்படி அவசரப்படுறானே? இவனுக்கு எல்லாம் ஜாஸ்தி. ட்ரெயின்ல ஏறினதுல இருந்து பாத்துட்டு இருக்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. டேய் உனக்கு கோவம் வந்துச்சடா? சரி வாங்க சார், நாம போயிடலாம். இரு ராம்கி, 5-6 பேர் அந்த வசூல் அதிகமா இருக்கும்ல. வசூலா? அதான் உங்க 5 பேரை விட்டுட்டு போய்ட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்களேன்னு சொன்னேன். சரி லெட்ஸ் கோ அண்ட் ஃப்ரெஷ் அப். அதெல்லாம் ட்ரெயின்லயே முடிச்சு வந்தாங்க. வெரி குட், பசங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கானுங்களே. கேண்டீனுக்கு போய் பேசலாம் வாங்க. அப்புறம் என்ன ராம்கி, என்ன சாப்பிடுற? 2 மைசூர் போண்டா, ஒரு பெசரட் உப்புமா, ஒரு பிளேட் இட்லி, ஒரு பிளேட் பூரி சார். அந்த 2 ஐட்டம் சேர்த்து எனக்கு கொடுக்க சொல்லுங்க சார். 3 சப்பாத்தி, ஒரு ரவை தோசை, 2 பிளேட் இட்லி, ஒரு வடை. சொல்லுங்கடா, எல்லாத்தையும் சொல்லிடுங்க. கேண்டீன்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அவர் ஏதோ ஒரு வார்த்தை கேட்டா ஒரே அடி ஆர்டர் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? கூல் கூல் ராக்கி. அது இல்ல நாகா, இவனுக்கு துபாய் பக்கம் வந்தானுங்களா துண்டத்துக்கு வந்தானுங்களா? ஓகே ஓகே, முதல்ல நம்ம process ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்க சொன்ன ஆர்டர் எல்லாம் ஃளைட்ல ஏற்பாடு பண்ணிடுறேன். ஐயோ, அப்படினா நாங்க டைரக்டா ஃளைட் ஏறிடலாம்ங்கறீங்களா சார்? நீங்க வந்திருக்கிறது யாரோட? என் ராக்கியோட. தேங்க் யூ நாகா. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல ராம்கி. உன்னால என் வேலைக்கு ரிஸ்கே இல்லாம போயிடுச்சு. என்ன ரிஸ்க்குங்க? அறிவிக்கிட்ட முண்டா, ஃளைஓவருக்கு கீழ இறக்க வேண்டியவங்கள ஃளைட்டுக்கு மேல ஏத்தி விடுறதா அது ரிஸ்க் இல்லையா? சார், உங்களுக்கு கோவம் வராதுன்னா ஒரு டவுட் கேக்குறேன். மறுபடியும் என்ன டவுட் உனக்கு? சார் என்ன சொல்றீங்க? பயமடே பிச்சர்மா பிச்சர். ராம்கி கூல் டவுன், உட்கார் சொல்றேன். என்னம்மா உனக்கு என்ன டவுட்? துபாய்ல எங்களுக்கு என்ன வேலை சார்? பிச்சை எடுக்கிற வேலை. பிச்சை எடுக்கிற வேலையா? நீ வயித்துக்கு சாதத்தை சாப்பிடுறியா இல்ல சந்தேகத்தை சாப்பிடுறியா? ராம்கி, சந்தேகம் வருது எல்லாருக்கும் சகஜம்தாப்பா. இங்க பாருங்க, துபாய்க்கு நீங்க போனதும் தலைக்கு 3 கிணறு கொடுப்பாங்க. கிணறா? பெட்ரோல் கிணறியா? வாளி போட்டு இறச்சி விக்க வேண்டியதுதான். அமௌண்ட் மேட்டர் அது என்ன? எவ்வளவுங்க? என்ன கேள்வி அது? தெரியாதவ மாதிரி ஆளுக்கு 75,000 டிசைட் பண்ண தானே கேள்வியை கேக்குற? எல்லாரும் பணத்தை எடுத்து வைங்க. இவ்வளவுதானே? நாகலிங்க சார் இருங்க.
அவர் எதுக்குடா இருக்கு சொல்ற பகவான் அச்சா கரே தூ சாது பிச்சா கரேகா கோபப்படாதீங்க ராமகிருஷ்ணன் சார் இவர் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சு அதனால உங்க கையால கொடுக்கலான்னு தேங்க்யூ நாகா கொஞ்சம் அது எண்ணி பார்த்துட்டு உள்ள வை ராமகிருஷ்ணா நீ கொடுத்த பணத்தை நான் எண்ணி பாக்குறதா சேச்சே என்ன நாகா சரி நீங்க ஆபீஸ் போங்க நான் அப்படியே வந்து அங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் நகலிங்க சார் நீங்களும் எங்க கூட ஆபீஸ்க்கு வாங்க ஆபீஸ்கா ராமகிருஷ்ணா புரிஞ்சுது ஏண்டா அவர் ஆபீஸ் போறது முக்கியமா நம்ம துபாய் போறது முக்கியமா துபாய் போறதா சார் ஆமா உங்ககிட்ட இந்தியன் கரன்சி இனிமே எதுவும் இல்லையே என்ன கொஞ்சம் வச்சிருக்காங்க நீ சொல்லலையே ராமகிருஷ்ணா என்னது கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவாங்களே சாரி மறந்து போயிட்டேன் தொடச்சு கொடுத்துருங்க அதிர்ஷ்டக்கார பிள்ளைங்க இந்த பேக்ல வச்சிருக்கேன் கூட்டுறா இப்போ ரூபாயா குடுக்குறீங்க அங்க டாலரா அல்ல போறீங்க ஓகேமா ஆல் தி பெஸ்ட் இது வரைக்கும் பறக்கிற பிளேன தான் பாத்திருப்போம் இப்ப அதுலயே ஏற போறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சார் உங்களை எங்களால இருக்கட்டும் என்ன மறுபடியும் டவுட் உனக்கு அதெல்லாம் இல்லைங்க அந்த நாகலிங்கத்தை அனாவசியமா விட்டுட்டு வந்துட்டோமேன்னு விட்டு வந்துட்டோம்னு சொல்ற அவர் என்ன மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கையா ஒன்ன மாதிரி அவர் செஞ்ச உதவிக்கு நிக்க வச்சு மாலை போட்டு கால்ல விழுந்து கும்பிடணும் ஆமா சார் அவர் யாருன்னு நினைச்ச யாரு மை ஃப்ரெண்ட் லிவிங் லெஜெண்ட் ஆஹா ராஜ் டிராவல்ஸ் வந்துட்டோம் ஃளைட் ரைட் டைம் தானே எல்லாருக்கும் சீட் இருக்கணும் நின்னுட்டு போக முடியாது ஃளைட் ஏசியா நான் ஏசியா சரி எங்க பர்த் நம்பர் என்ன நீங்களே யாரு கிரி உதயகுமார் சீனிவாசன் ராமகிருஷ்ணா சூரி ராமண்ணா எங்க துபாய் டிக்கெட் கேட்டதும் கொடுக்க இது சினிமா டிக்கெட் இல்ல இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு அதெல்லாம் கேண்டீன்ல முடிஞ்சிருச்சுங்க கேண்டீன்ல முடிஞ்சிருச்சு ஆமா ஆளுக்கு 75000 கொடுத்தோம் யார்ட்ட கொடுத்தீங்க நாகலிங்கத்துக்கிட்ட தான் நாகலிங்கம் இவர்தான் நாகலிங்கம் இவன் நாகலிங்கல இவன் பொய்லிங்கம் ஏய் மரியாதையா பேசு ஹைதராபாத்ல வந்து நீங்க தானே இவர்தான் உங்களை ரிசீவ் பண்ண அங்க வந்தாரு நீங்க அங்க இல்லன்னதும் திரும்பி வந்துட்டாரு அப்ப எங்களை ரிசீவ் பண்ணிட்டு போனது யாருங்க அது எங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இது அவரை நம்பி எல்லா படத்தையும் கொடுத்து யாரும் தெரியாம பணத்தை ஏன் கொடுத்தீங்க இந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க முதல்ல எங்க டிக்கெட் கொடுங்க பணத்தை கொடுத்துருக்கோம் மரியாதை டிக்கெட் கொடுங்க எதுக்குடா இப்படி கத்துறீங்க இந்த குளறுபடிக்கெல்லாம் காரணம் நம்ம ராமகிருஷ்ணன் சார் தான் என்ன ராமகிருஷ்ணன் சார் வாய முடியா எனக்கு என்ன சம்பந்தம் அர்த்தம்லாம் பேசாத அப்புறம் ஏடா கூட மாட்டோம் உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு போல இருக்கு எனக்கு கோவம் வருந்தாயா வராதா பின்ன பகவான் அச்சா கரே தூ சாது பிச்சா கரேகா பிச்சா அப்படின்னா நீங்க பிச்சை எடுத்து எங்களை காப்பாத்த போறீங்களா நான் எதுக்கு பிச்சை எடுத்து உங்களை காப்பாத்தணும் பிச்சை எடுக்க போறது நீங்க தான் யூஸ்லெஸ் ஃபெலோ நாகலிங்க யார் சார் எவனுக்கு தெரியும் எவனுக்கு தெரியும் லிவிங் லெஜெண்ட் என்ன நண்பன் என்ன? தோஸ்த் என்ன தளபதி என்ன? ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் என்னத்தரா சேர்ந்திருக்கிறது ராமகிருஷ்ணன் நிறுத்துங்க தம்பி அடிக்காதீங்க அடிக்காதீங்க எதுக்கு இந்த பெரிய மனுஷனை போட்டு அடிக்கிறீங்க ஒருத்தரை சித்திரவதை செய்யறது அநாகரிகம் உண்மைதாங்க ஆனா இவன் மனுஷன் இல்ல என்ன பக்கவா தமிழ் பேசுறீங்க நீங்க தமிழரா ஆமா என் பேரு மச்சராஜா அது சரி நீங்க எல்லாம் யாரு எந்த ஊரு கோவப்படாத சார் தம்பி நாங்க துபாய் போலான்னு வந்தோம் எங்களுக்கு வேலை வாங்கி தரணும் இந்த குள்ள இன்னொரு குள்ளோட அறிமுகப்படுத்தினா அந்த குள்ள எங்க பணத்தை எல்லாம் அதோட நிறுத்திக்க எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அந்த குள்ள உங்க மொத்த பணத்தையும் அபேஸ் பண்ணிட்டான் இப்போ உங்ககிட்ட பை இருக்கே தவிர அதுல பணம் இல்ல ஆமா சார் எப்படி சார் இதை கண்டுபிடிச்சீங்க பெரிய மனுஷன் ஐயா ஐயா அடிக்காத அடிக்காத இந்த மாதிரி சித்திரவதையை என்னால பார்க்க முடியும் சார் டீ குடிக்க கூட காசு இல்ல பசியில மயக்கமே வந்துரும் போல இருக்கு அப்ப பசியார இத சாப்பிடுங்க உங்களை இந்த பொசிஷன்ல பாக்குறப்ப என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு அது சரி இனிமே நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க ஏதோ இங்க கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு துபாய்க்கு போனோம் சார் எங்களை பார்த்து உங்க மனசு கஷ்டப்படுறதுனால நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் சார் வேண்டாம் 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 நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் மேகோனா இவ்வளவு நாள் ஆண்டவர் மேல இருக்காருன்னு நினைச்சேன் மும்பைல இருக்காருன்னு இப்பதான் தெரிஞ்சுது இந்த பாருங்க பிரதர் அடி வாங்குறதுக்குன்னே ஏன் வாய விடுறீங்க அதான் அடிக்கிறாரு சரி நீங்க இப்ப தங்கறதுக்கு வீடு கொடுக்கறேன் பொழைக்கிறதுக்கு வேலை கொடுக்கறேன் நம்ம மேன்ஷனுக்கு போகலாம் வாங்க மேன்ஷன்னா என்னடா மேன்ஷன் ஹவுஸ் பிராண்டி பாட்டில் மேல இருக்குமே பெரிய டவர் டேய் சூரி மச்சராஜா சார் சொன்ன டைப் பங்களாலாம் சுத்தி தான் இருக்கு ஆனா இது பங்களா மாதிரி இல்லையே பெரிய மேன்ஷன் சொன்னாரு இதையே நீங்க தங்க போற ரூம் வித் ஃபர்னிச்சர் எப்படி இருக்கு எனக்கு ஒரு பெட்ரூம் காணோம் ஹால காணோம் சிக்கன கடை கிச்சனை காணோம் நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஹால் சமையல் பண்ணீங்கன்னா அது கிச்சன் படுத்துக்கிட்டீங்கன்னா அது பெட்ரூம் அப்ப மழை வந்தா ஸ்விம்மிங் பூல் ஜாலியா நீச்சல் அடிக்கலாம் விளையாட்டுக்கு சொன்ன அப்படி எல்லாம் ஒழுகாது எங்களுக்கு சீக்கிரம் ஒரு வேலை வாங்கி கொடுங்க மும்பைல ஜாப்லாம் வேஸ்டியா பிசினஸ் தான் பெஸ்ட் நாங்க என்னங்க பிசினஸ் பண்றது ஒவ்வொரு மனுஷங்கிட்டயும் ஒரு டேலண்ட் இருக்கு முதல்ல உங்க டேலண்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியணும் உனக்கு என்ன தெரியும் கண்ணா தண்ணி அடிக்க தெரியுங்க எவ்வளவு அடிப்ப கீழே வைக்காம ஃபுல் பாட்டில் அடிப்பேங்க கீழே வச்சுட்டு அடிக்கலாம்ல கீழே வச்சா இவன் அடிச்சிருவான் அவனை கேக்குறது வேஸ்ட் உனக்கு என்னையா தெரியும் லவ் பண்ண தெரியுங்க ஃபிகர் பார்க்க போகலாமா இதுல வெக்க வேற சார் நீ ரொம்ப ஸ்பீடா இருக்க உனக்கு என்னப்பா தெரியும் எனக்கு சீட் எடுத்து தெரியுங்க அது நமக்கு ஒத்தே வராது உனக்கு என்ன தெரியும் தம்பி என்னது இது கராத்தே ஓஹோ அந்த கர்மலாம் வேண்டாம் ஐயா பெரிய மனுஷா உனக்கு என்ன தெரியும் இந்த ஆள் ஒரு சமையல்காரங்க சமையல்காரன் இல்ல சார் செஃப்
செஃப்னா என்ன சமையல் பண்ணுவ? சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், சைனீஸ், கான்டினென்டல், ஆஸ்திரேலியன், ஜிங்கி சக்கா எவ்ரிதிங். இந்த கன்றாவியெல்லாம் வேண்டாம், பாவ் பாஜி செய்வியா? அத செய்யறதுல நான் எக்ஸ்பர்ட் சார். உங்க எல்லாரையும் இவர்தான் வேஸ்ட் ஃபெல்லோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இவர்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. எப்படி சார்? சொல்றேன். இந்த பெரியவரை குக்கா வச்சுக்கிட்டு பாவ் பாஜி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருங்க. படிச்சவங்க நாங்க பாவ் பாஜி கடை வைக்கிறதா? இங்க பாருப்பா, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு, நான் என் வழியை பார்த்து மச்சராஜா சார், இல்ல இது ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்றபடி செய்யறேன் சார். இனிமே உங்கள யாருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வராது. அதெல்லாம் வராதுங்க. கடை வைக்க காசு வேணாமா? ஹுன்னா கண்ணா, இந்த 500 ரூபாய். ஏமாந்து போனவங்களுக்கு உதவுறது என் ஹாபின்னா, காலையில பணத்தை கொடுத்து சாயந்தரம் வசூல் பண்றது என்னோட பிசினஸ். முதல்ல தேவையானதை வாங்கி பிசினஸ் ஆரம்பிங்க. 50 ரூபா குறைச்சலா இருக்கு. தெரியும், நான் தான் எடுத்துக்கிட்டேன். இன்ட்ரெஸ்ட்